மாறுறது மாதிரி சூழல்கள் இருப்பதா நம்ம அனுமானிச்சிட்டு இருக்கோம். ஆனால் மாறுமா மாறாதான்றது தெரியலை. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களாலேயே கணிக்க முடியலன்னா ஆஃப்டர் ஆல் அக்னீஸ்வரனால என்னத்தை கணிக்க போகிறேன்? இது ஒன்று. இப்போ நீங்கள் கேட்குறது சார், தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கிய வாக்குகள் 4.2%. தேமுதிக வாங்கிய வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் 2.5%. அதிமுக 21.5%. அப்போ இது நாடாளுமன்ற தேர்தலில் நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். அப்போ சட்டமன்ற தேர்தலில் 2021 யார் அதிகமாக இது பண்ணது? திமுக. ரெண்டாவது அதிகமாக வாங்கினது யாரு? 33.4% அதிமுக. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் 5 ஆண்டு காலம் நடக்கக்கூடிய இந்த எதிர்மறை வாக்குகள் அடுத்த ரவுண்ட்ல அண்ணன் சொல்லுவாரு, அதெல்லாம் எதிர்மறை வாக்குகள்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, இந்த ரவுண்ட்லயே சொல்லிடுவாரு. இந்த ரவுண்ட்லயே சொல்லுவாரு. ஆனாலும் ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை பதிஞ்சுக்கிட்டாரு, பதிய வச்சாரு. இவரு எப்படி பேசுவாருன்னு அவர் சொல்றாரு. ஆமா, அவரு எப்படி பேசுவாரு, நான் எப்படி பேசுவேன்னு மக்களுக்கு தெரியாதா? ஆனாலும் கூட இங்க ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிட்டாரு. இப்ப என்னன்னா, ரகு சாருக்கு அவர் சொல்லலன்னு ஒரு வருது, அவரே அடுத்து சொல்லுவேன். இப்ப என்னன்னா, இங்க இண்டிவிஜுவல் திங்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ யார் எங்க போவாங்க அப்படின்றத இதன் மூலம் கணிக்க முடியுமா? இப்ப நீங்க சொல்லுங்களேன். அவசியம் மெகா கூட்டணின்ற ஒரு அவசியம் அதிமுகவுக்கு தானே இருக்கு. திமுகவுக்கு ஒரு கூட்டணி இருக்கு, கூடுதலா யாராவது வந்தா அவங்களுக்கு பலம். தேமுதிக வந்தா பலம், பாமக வந்தா பலம். ஆனா ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய அவசியம்னு அதிமுகவுக்கு தானே இருக்கு. அதனாலதான் அவங்க இந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த கட்சிக்கு நலன் பயக்குது அப்படிங்கிறத கடந்து அதிமுகவுக்கும் என்ன நலன் பயக்க போகுதுங்கிறதும் பேசுறாங்கல்ல. தமிழ்நாட்டில் அதிமுக பத்தி இவ்வளவு கவலைப்படக்கூடிய நாம, ஆளுகிற கட்சி ஒரு நாளைக்கு 5 கோலம் நடக்குது, அதை பத்தி யாரும் கவலைப்படல. வாக்கு வங்கிகளாகத்தான் அரசியல் கட்சிகள் பார்க்கறாங்க. ஒரு வளமான தமிழ்நாட்டை, வளர்ச்சியான தமிழ்நாட்டு, அதை தான் இப்ப சொல்ல வரேன். இப்ப நீங்க என்னன்னா, நீங்க ஒரு தலைப்பு அதான் வச்சிருக்கிறீங்க. என்ன தலைப்பு வச்சிருக்கிறீங்க? இல்ல, நீங்க திரு அப்பாவையா சபாநாயகர் இதுல பாமக பங்கேற்கல. சரி, பாமக பங்கேற்கல. தமிழ்நாட்டில் அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல புறக்கணிக்கிறாங்க. அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் 63. அதே மாதிரி அதை எதிர்த்து ஆளுகிற கட்சிக்கு கூட்டணிக்கு ஆதரவாக விழுந்தது 154.